தமிழின் குரலின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானிய அரசியல் முக்கிய பதவிக்கு இலங்கை வம்சாவளி தமிழர் உமா குமரன் நியமனம். தையிட்டி காணி விவகாரம், உரியவர்களுக்கு உரிய நிலம் வழங்கப்படும் என அமைச்சர் உறுதி. கல்முனையில் 1983 கருப்பு சூளை நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் தொடக்கம். வழக்கு விசாரணையில் ஆஜராகாத MP அர்ச்சுனாவுக்கு கைது உத்தரவு. ஃபோர்ட் சிட்டி சம்பவம், சீன நாட்டவர் உயிரிழப்பு வழக்கில் 2 கைது. அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி அமுல், இலங்கை பொருட்களுக்கு 10% சுங்க கட்டணம். அரசு பாடசாலைகளின் 3ஆம் தவணை ஆரம்ப திகதியை கல்வி அமைச்சு அறிவிப்பு. இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த தமிழரான உமா குமரன் பிரித்தானிய அரசின் இராஜாங்க அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இதற்கு முன்னர் அவர் வெளியுறவு அமைச்சகத்தில் இணை அமைச்சராக பணியாற்றி வந்தார். பிரித்தானியாவில் அண்மையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களை தொடர்ந்து புதிய பிரதமர் தலைமையில் அமைச்சரவை மறுசீரமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாக உமா குமரனுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நியமனம் பிரித்தானிய அரசியலில் இலங்கை வம்சாவளியை சேர்ந்த தமிழரின் பிரதிநிதித்துவத்தை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகின்றது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு தையிட்டி பகுதியில் நிலவும் காணி விவகாரத்திற்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக புத்தசாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஹினிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். அமைச்சரின் கூற்றுப்படி சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள், மாகாண மற்றும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள் மற்றும் காணி உரிமையாளர்களுடன் பல சுற்று கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளன. அதன் தொடர்ச்சியாக காணி அளவீட்டு பணிகளும் ஆரம்பிக்கப்படுவதாகவும் சில இடையூறுகளால் அவை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு சொந்தமான காணிகள் அவர்களுக்கே மீள வழங்கப்படுவதோடு விகாரைக்கு உரிய நிலங்களும் உரிய முறையில் ஒப்படைக்கப்படும் வகையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் விரைவில் அதிகாரிகளுடன் மீண்டும் அந்த பகுதிக்கு சென்று பணிகளை தொடர உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அரசியல் காரணங்களால் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் உருவாக்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர், சரியான காணி அளவீடு மற்றும் சட்டப்பூர்வ ஆவணங்களின் அடிப்படையில் இரு தரப்பினருக்கும் நியாயமான தீர்வு வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என வலியுறுத்தியுள்ளார். 1983ஆம் ஆண்டு இடம்பெற்ற கருப்பு சூளை வன்முறையில் உயிரிழந்த தமிழ் மக்களை நினைவு கூறும் நிகழ்வு ஜூலை 23ஆம் தேதி மாலை கல்முனை பகுதியில் நடைபெற்றுள்ளது. காரைதீவு பிரதேச சபை தவிசாளர் ஷூ பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் அந்த சம்பவத்தின் வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் அதன் தாக்கம் குறித்து கருத்துரைகளும் இடம்பெற்றுள்ளன. உரையாற்றிய பாஸ்கரன், 1983ஆம் ஆண்டு நடந்த வன்முறைகள் தமிழ் மக்களின் வரலாற்றில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டார். அந்த காலகட்டத்தில் பலர் உயிரிழந்ததோடு வீடுகள் மற்றும் சொத்துக்கள் பெருமளவிலாக சேதமடைந்ததாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த நினைவேந்தல் நிகழ்வில் பல உள்ளூராட்சி பிரதிநிதிகள், அரசியல் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக எதிர்க்கட்சியால் முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா இந்த பிரேரணையை சபையில் முன்வைத்துள்ளார். அண்மையில் நீர்கொழும்பு சிறைசாலையில் இடம்பெற்ற சம்பவத்தின் போது பாதுகாப்பு மற்றும் நிர்வாக பொறுப்புகளை அமைச்சர் உரிய வகையில் நிறைவேற்ற தவறியதாக எதிர்க்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது.
இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் இந்த பிரேரணை குறித்து விரிவான விவாதம் நடைபெறவுள்ளதுடன் அதன் பின்னர் வாக்கெடுப்பும் நடத்தப்படவுள்ளது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அதிகாரிகளின் பணிக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பில் நீதிமன்ற விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டியிருந்த யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நீதிமன்றத்தில் முன்னிலையாகாததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கின் மேலதிக விசாரணைகள் நீதிமன்றத்தின் அடுத்த கட்ட உத்தரவுகளின் அடிப்படையில் தொடரவுள்ளதாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு ஃபோர்ட் சிட்டி பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் கடத்தல் மற்றும் கொலை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த வழக்கின் தொடர்பில் 2 சீன நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி சில சீன நாட்டவர்களுக்கு இடையே ஏற்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மோதலை தொடர்ந்து ஒருவர் கடத்தப்பட்டதாகவும் பின்னர் அவரது சடலம் எஹிலியகொட வனப்பகுதியில் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது உயிர் தப்பிய இருவர் காவல்துறையில் முறைப்பாடு அளித்ததை தொடர்ந்து விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சம்பவத்தின் போது உயிர் தப்பிய இருவர் காவல்துறையில் முறைப்பாடு அளித்ததை தொடர்ந்து விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் வாகனங்கள், ஆயுதம் மற்றும் தொடர்பு சாசனங்கள் என்பனவும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனிடையே காயமடைந்த 2 சீன நாட்டவர்கள் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து இலங்கையில் உள்ள சீன தூதரகமும் கவனம் செலுத்தி விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா தனது புதிய வர்த்தக கொள்கையின் ஒரு பகுதியாக பல நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு புதிய சுங்க வரிகளை இன்று முதல் அமுல்படுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கையின் கீழ் இலங்கையில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு 10% வரி விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டாய உழைப்பு தொடர்பான குற்றச்சாட்டுகள் மற்றும் வர்த்தக கொள்கை மாற்றங்கள் இந்த நடவடிக்கைகளுக்கான காரணங்களாக கூறப்படுகின்றன. புதிய வரிமுறை சுமார் 60 வர்த்தக பங்காளி நாடுகளை உள்ளடக்கியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வரி விதிப்பு அமெரிக்கா உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கும் அந்நாட்டு தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாக அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். அதேவேளை இறக்குமதி செலவுகள் அதிகரிப்பதால் பொருட்களின் விலைகளிலும் தாக்கம் ஏற்படலாம் என பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 2026ஆம் ஆண்டுக்கான அரசாங்க மற்றும் அரசாங்க அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் 2ஆம் தவணை இன்று நிறைவடைவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி தமிழ் மற்றும் சிங்கள மொழி மூல பாடசாலைகளின் 3ஆம் தவணையின் முதல் கட்டம் ஜூலை 27ஆம் திகதி திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாகும். முஸ்லிம் பாடசாலைகளில் 2ஆம் தவணை ஜூலை 31ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளதுடன் அவற்றின் 3ஆம் தவணை முதல் கட்டம் ஆகஸ்ட் 3ஆம் திகதி திங்கட்கிழமை தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை தெளிவாக தெரிந்து கொள்ள தமிழின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.